யாரு படம் ஓடுனாலும் இங்க ஹீரோ நான் தான்ப்பா. இப்படி அண்ணாமலை அவர்கள் மாசா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தேர்தல்ல அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாரா இல்லையா அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னுமே பாஜக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கல. இருந்தாலும் அந்த பட்டியல்ல அண்ணாமலை அவர்களோட பேர் இருக்கிறது சந்தேகம் தான். ஏன்னா கோவையில ஒரே ஒரு தொகுதியை தான் அதிமுக பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதனால மற்ற தொகுதிகளில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறது சந்தேகம் தான் அப்படின்னு இந்த மாதிரி நமக்கே தோணுது. ஆனா இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலனா என்னப்பா, அவரோட ஆதரவு எங்களுக்கு வேணும், அவரோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுகவோட எம்எல்ஏ வேட்பாளர்கள் அண்ணாமலை அவர்களை வீடு தேடி போய் அவரை மீட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு. இதை யார் யாரெல்லாம் போய் மீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சூலூர் அதிமுக எம்எல்ஏ வேட்பாளர், கிணத்துக்கடவு அதிமுக எம்எல்ஏ வேட்பாளர், கவுண்டம்பாளையம் அதிமுக எம்எல்ஏ வேட்பாளர், சிங்கானூர் அதிமுக எம்எல்ஏ வேட்பாளர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கோவை தொகுதியில போட்டியிடுற எல்லா எம்எல்ஏ வேட்பாளர்களுமே போய் அண்ணாமலை அவர்களை நேரடியா போய் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அவரை பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதாங்க உண்மையில கெத்துன்றது. அவர் போட்டியிடுறாரோ இல்லையோ அவரோட ஆதரவு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அதிமுக வேட்பாளர்களே தேடி போய் அண்ணாமலை அவர்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இதுதான் உண்மையிலே மாசு அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிற விஷயமும் ஒண்ணு பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி ஆளா நான் போய் வேமா ஓட்டு போட்டு பூத் லெவல் ஏஜென்ட்டா போய் உட்கார்றேன். ஏன்னா அப்படிதான் நான் ஆதரவு கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு எனக்கு ஒரு வேலையும் இல்லை. அப்ப பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது, எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்ப வேமா போய் என்னோட ஓட்டை போட்டுட்டு நான் உங்களுக்கு ஆதரவா செயல்படுறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இப்ப இதுக்கு தான் எல்லாருமே அண்ணாமலை அவர்களை பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பா இதுதான்ப்பா ஒரு நல்ல தலைவருக்கு அழகு. எந்த அளவுக்கு பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு பாத்தீங்களா. உண்மையிலே இவர்கிட்ட பல தலைவர்கள் கத்துக்கணும். ஏன்னா அவருக்கு சீட்டு கிடைக்கல, அவர் போட்டிடுறாரோ இல்லையோ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம, எனக்கு தேவை இந்த தேர்தல்ல திமுகவை வீழ்த்தணும், அதுக்காண்டி நான் கட்சிக்காண்டி என்ன வேணா செய்வேன் அப்படின்னு இந்த அளவுக்கு பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு பாத்தீங்களா. உண்மையிலே அண்ணாமலை அவர்களோட மனசே வேற லெவல் தாங்க. அதுவும் அவரோட முக்கியத்துவத்தை அதிமுக வேட்பாளர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க, இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு அதிமுக அண்ணாமலை அவர்களை அவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணி பாஜகவை அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்களோ, அப்பேற்பட்ட அதிமுகவே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப முக்கியம்ப்பா, அவரோட ஆதரவு நமக்கு வேணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை போய் நேரடியா மீட் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அண்ணாமலை அவர்களோட முக்கியத்துவத்தை அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, என்னைக்கு நீங்க அண்ணாமலை அவர்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களோ இன்னையில இருந்து உங்களோட வெற்றி உறுதியாயிருச்சு, வெற்றிக்கு போடுற விதை இதுதான். அண்ணாமலை அவர்கள் மட்டும் இறங்கி சும்மா வேற லெவல்ல பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணியோட வெற்றியை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.